வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 26 வணிக கப்பல்கள் ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக பயணிப்பதற்கு இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை ஒருங்கிணைப்பு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுக்களில் எவ்விதமான முன்னேற்றமும் இல்லாமல் பாகிஸ்தான் முயற்சிகளும் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் வேளையிலும் மொத்தமாக முட்டுக்கட்டை போடப்பட்டு இருக்கும் நிலையில் வாஷிங்டனில் ஈரான் மீது மீண்டும் போர் துவங்க அமெரிக்கா இஸ்ரேல் உயர் அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்தது. இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் போர் தொடங்கினால் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நிகழும் என கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கையின் உள்நோக்கம் புரியாமல் குழம்பியுள்ளார் ட்ரம்ப். ஈரான் தனது ராணுவ திறனை முன்பு நடைபெற்ற போர் தாக்குதலில் இருந்து பெரிய அளவில் கற்றுக்கொண்டுள்ளதாகவும் அந்த அனுபவம் இனி அடுத்த போர் தாக்குதலின் போது பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக ஏற்கனவே நடந்த போரில் ஈரான் தாக்குதல் மூலம் பல அமெரிக்க விமானங்கள் தாக்கப்பட்டு அமெரிக்க அரசு இழந்துள்ளதையும் சுட்டிக்காட்டிய அராக்சி, ஈரான் தான் உலகில் முதலாக அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய நாடு என்றும் பெருமிதத்துடன் கூறினார். அமெரிக்க காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டுள்ள தகவல்படி ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா தனது 42 விமானங்களை இழந்துள்ளதாகவும் அதன் மதிப்பு சுமார் $2.6 பில்லியன் என்றும் தெரிவித்தார் அப்பாஸ் அராக்சி. இந்த இழப்புகள் ஈரானின் இராணுவத்தின் திறனை உலகுக்கு நிரூபித்துள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை உலகில் சிறந்த விமானம் என்ற பெருமையை கொண்டிருக்கும் அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது மூலம் அமெரிக்காவின் பலம் குறைந்துள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஈரான் கொடுத்த வார்னிங்கின் டைமிங் தான் முக்கியமானது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என ஈரானுக்கு நேரம் குறித்த வேளையில் அப்பாஸ் அராக்சி இத்தகைய வார்னிங்கை கொடுத்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் மீண்டும் பலத்த தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதேவேளையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி கடந்த மாதம் ரஷ்யா சென்றபோது ஜனாதிபதி புதினுடன் சந்தித்தார். அப்போது புதின், ஈரானிய மக்கள் தங்கள் சுதந்திரத்திற்காக துணிச்சலுடன் போராடுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு உதவ எல்லாவற்றையுமே செய்வோம் என்று உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தரப்பு சமீபத்திய போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி தங்கள் இராணுவ வலிமையை பெரிதும் அதிகரித்துள்ளதாகவும் மீண்டும் தாக்குதல் நடைபெற்றால் புதிய முனைகளை திறந்து புதிய உத்திகளுடன் போரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. ஈரான் கடந்த ஒரு மாதத்தில் தனது ஏவுகணை தளங்களை வலுப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் கூறுகின்றன. குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தியை ஒட்டிய 33 ஏவுகணை தளங்களில் 30 இன்னும் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் கடந்த 48 மணி நேரத்தில் ஈரானிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது 6 ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. இது உலக அரங்கில் பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சூழலில் அமைதி பேச்சுக்கள் வெற்றி பெறுமா அல்லது மீண்டும் போர் மூலமா என்பதுதான் தற்போதைய முக்கிய கேள்வியாக உள்ளது. இதேவேளை ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் செய்வார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய அவர், ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் என்ன பேசினீர்கள் என்ற கேள்விக்கு அவர் நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் செய்வார், அவர் ஒரு சிறந்த மனிதர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்று பதிலளித்தார். மேலும் நெதன்யாகு இஸ்ரேலில் சரியாக நடத்தப்படவில்லை என்றும் தமக்கான ஆதரவு இஸ்ரேலில் 99% உள்ளதால் ஜனாதிபதி பதவிக்கு பிறகு தாம் இஸ்ரேல் பிரதமராக போட்டியிடலாம் என்றும் ட்ரம்ப் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஈரானுடனான இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று மீண்டும் உறுதியளித்த ட்ரம்ப் பேச்சுக்கள் தாமதமாவது குறித்த கேள்விக்கு அமெரிக்கா வியட்நாமில் 19 ஆண்டுகளும் ஆப்கானிஸ்தானில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. ஆனால் நான் இந்த விவகாரத்தில் இறங்கி 3 மாதங்கள் தான் ஆகிறது. அதிலும் பெரும்பாலான நாட்கள் போர் நிறுத்தத்தில் தான் கழிந்துள்ளன. அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரே ஒரு இறுதி வாய்ப்பை வழங்குகிறோம். இதில் எனக்கு எந்த அவசரமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பல உயிரிழப்புகள் ஏற்படுவதை விட குறைந்த அளவிலான இழப்புகளுடன் இதை முடிப்பதே என் இலக்கு என்று அவர் கூறினார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இந்த முறை போர் மத்திய கிழக்கை தாண்டி உலகளவில் விரிவடையும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீஃபாஃப் எதிரியின் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான நகர்வுகள் அமெரிக்கா புதிய தாக்குதலுக்கு திட்டமிடுவதை காட்டுவதாக கூறியுள்ளார். இதற்கிடையில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி
நேற்றைய தினம் தெஹ்ரான் சென்று அமைதி பேச்சு தொடர்ந்து வருகின்றது. இருப்பினும் பொருளாதார தடைகளை நீக்குவது, போர் இழப்பீடு மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான கட்டுப்பாடு உள்ளிட்ட ட்ரம்ப் ஏற்கனவே நிராகரித்த கடுமையான நிபந்தனைகளையே ஈரான் மீண்டும் தனது புதிய முன்மொழிவிலும் சமர்ப்பித்துள்ளதால் மீண்டும் அமைதி திரும்புமா என்பதில் தொடர்ந்து சந்தேகம் நீடிக்கின்றது. ஈரானின் அதிகாரப்பூர்வ ISNA செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து அனைத்தும் ஈரான் கடற்படையின் அனுமதி மற்றும் ஒருங்கிணைப்புடன் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த 26 கப்பல்களில் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் கொள்கலன் கப்பல்களும் அடங்கும் என்பதுடன் சமீபத்தில் தென்கொரிய எண்ணெய் கப்பல் ஒன்றும் இதன் வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு ஹோர்முஸ் நீர்நிலையில் விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த எண்ணிக்கை ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஹோர்முஸ் நீர்நிலையை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள ஈரான் வணிக கப்பல்கள் தங்களின் பாதுகாப்புக்காகவும் உள்கட்டமைப்பை பராமரிப்பதற்காகவும் புதிய பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் நேரடி அனுமதியை பெற வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தியுள்ளது.